ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். போச்சுங்க, மீனா எது பண்ணாலும் குத்தங்கிற மாதிரி போட்டு மீனா மேலே எல்லா பழியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்கல்ல. மனோஜை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கும் மீனா தான் காரணம். இவளால் தான் நடந்துச்சு, இவள் வந்தனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணா. ஏண்டி மீனா உனக்கு நல்லது பண்ணியிருக்கா, இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சு எவ்வளோ பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க முடியறாங்க. இவளால் தான் நடக்குது, எதா இருந்தாலும் இவளால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு கிறிஷு வந்து முத்து மீனா கூட போனால் நீ எப்படி கூப்பிட்டு வரேன்னு கேட்குறப்ப அது ஒரு பெரிய கதமாகியே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்கிறப்ப சொல்ல அவங்க தான் பெரிய டேஞ்சரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்குறப்ப அப்படியே அந்த இது சொல்லுவாங்களே எதுகை மோனியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அதை கேட்குறப்ப அப்படியே சிரிப்பது. அப்போதைக்கு சிந்தாமணி வராங்களா, வந்து அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கப்போ இந்த முத்து மீனால் தான் எனக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு அதே தானே, இப்போ கிடைக்க வேண்டிய ஆர்டர் எல்லாத்தையுமே அந்த மீனை வந்து கெடுத்து விட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி நடக்குது, மீனாக்கு எல்லாமே கடைசியில் மீனா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி தான் கதையும் போகும். ஏன்னா இந்த டேரக்டர் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இது ப்ரொடியூசர்னாலே இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லவங்களை வந்து கெட்டவங்களாக காமிச்சு கடைசி அவங்களால தான் எல்லாம் நடக்கிற மாதிரி தான் அது கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரியே சிந்தாமணியை நினச்ச மாதிரியே ஆளை செட் பண்ணி இது மாதிரி அண்ணாமலையை வந்து அடித்து போட்டுறாங்களா, பைக்கில் வச்சு இடிச்சிடுறாங்களா, அவரும் இந்த மாதிரி பட்டு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிய வருது. தெரிய வந்து பெரிய பிரச்சனை இவரால் தான் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரவி ஸ்ருதி கதை ஓடிட்டு இருக்கு. அவங்க பாட்டு முத்தம் கொடுத்துட்டு போய் பெரிய பிரச்சனையாகி அது இவங்களுக்குள்ள ஒன்று ரவி இவங்கள விட்டு போகணும், இல்லை நான் ரவியை விட்டு போயிடுவேன், அப்படி நடந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்களா. என்னடா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கப்போ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அண்ணாமலை அடிப்பட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துறப்ப இவரால் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ரொம்ப பேசுனதுக்கப்புறம் வந்துட்டு முத்துவே முடிவு எடுத்துகிறாங்க. உங்களுக்கு வீட்டை விட்டு நாங்கள் போகணும், அவ்வளோதானே, கண்டிப்பாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து மீனாக முடிவு எடுத்துகிறாங்களா. அப்பாடா இப்போ தானே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, நீ ஒழுங்காக போய்த்தல, நீ போனால் தாண்டி எங்கள் வீட்டுக்கு நிம்மதியே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதுவும் சிந்தாமணியில் வரப்போகுது. அது என்ன எப்போங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். முத்து மீனா அப்படியே வீட்டை விட்டு போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் இந்த நியூஸ் எப்படியோ பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சிந்தாமணி வராங்க. இந்த மாதிரி அந்த சாமியார் சொன்னபடி எப்படியோ நல்லது பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவை மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா சொல்கிற, முத்துவை மீனா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் அவள் இருக்கிறதா தான் சொல்லலாம். அந்த சாமியார் சொன்னால் சாமியாரை நம்பாத, நான் நிறையா தடவை சொல்லிட்டேன், முத்துவை மீனா தான் உனக்கு நல்லது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பார்வதி வேற கெடுத்து விட்றாப்புலையே அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு டக்குன்னு சிந்தாமணி நீங்கள் சும்மா இருங்க, அவங்க எவ்வளோ பெரிய பவரான சாமியார் தெரியுமா, இதெல்லாம் சாமியெல்லாம் நீங்கள் வந்து பகச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு பார்வதியும் போயிடுறாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கப்போ பார்வதி முடிவு எடுக்கிறாங்க, நான் உனக்கு வந்து இது ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு தரேன் அப்படின்ட்டு முத்துவை மீனாயை கூப்பிட்டு இந்த பார்வதி சிவனும் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு எப்படியோ இவங்க விஷயம் தெரிய வருதில்ல, நல்லபடியாக அவங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் விஜயாவுக்கு, நீ தான்ப்பா முத்துவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாட்டையும் பார்வதி சொல்கிறாங்களா. யாரால் என்னன்னு தெரியல, ஆனால் சிந்தாமணியெல்லாம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதே போல் முத்து மீனாவும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இவங்க போனது தெரிஞ்சு அவங்க எப்படியோ வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. அவளால் தான் வரப்போகுது வந்தது அப்படின்ற மாதிரி மீனாவால் தான் வந்துச்சுங்கிறது பெரிய பிரச்சனை வரப்போகுது. அது எப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.